Hey guys, welcome to Medium Flame. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான பிஸ்கெட் புட்டிங் கேக். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த புட்டிங் கேக்கை நீங்கள் பேக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நான் 300 ml பாலை சூடு பண்ணிக்கிறேன். இதில் இப்போது அரை கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் கொதிக்கக்கூடாது, அதனால் கலந்துக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டார்டிங்கில் கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி நுர வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் பால் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் பேஸ்ட் மாதிரி தயாரிச்சுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்லாம் பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நுர வந்த உடனே நீங்கள் இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடணும். ஸோ லோவில் வச்சுட்டு ஃப்ளேமை இப்போ கலந்து விட்டுக்கோங்க. பால் உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூட நம்ம கொக்கோ பேஸ்ட் சேர்க்க போகிறோம். அதுக்கு 4 ஸ்பூன் கொக்கோ பவுடரில் இதே மாதிரி பால் ஊற்றி கட்டி இல்லாமல் பேஸ்ட் மாதிரி தயாரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதையும் பாலில் சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் சேர்க்கறதுனால இப்போது நல்லா சிறுங்கசப்பாக இருக்கும் இந்த புட்டிங். உங்களுக்கு இனிப்பாக வேணும்னா 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் நம்ம இதை கொக்கோ பவுடர் சேர்த்தோடனே வேக வச்சுக்கலாம். முக்கியமாக இதை கலந்துக்கிட்டே இருக்கணும். கலக்கிறத நிப்பாட்டிட்டிங்கன்னா மேலே ஏடு மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடாது, அதனால் கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சாக்லேட் சாஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் நல்லா சில் பண்ணிவிடுங்க. ஃப்ரீஸ் பண்ண வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணால் போதும். இப்போ புட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். எல்லா பக்கமும் இப்போ இதில் நெய் இல்லைனா வெண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ காஃபி சிரப் செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூளில் வெந்நீர் ஊற்றி நல்லா தண்ணியாக்கிக்கோங்க. இந்த காஃபி சிரப் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கசப்பு தன்மை தெரியும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காஃபி சிரப்பில் நம்ம பிஸ்கெட்ஸ் எல்லாம் டிப் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மில்க் பிக்கிஸ் எடுத்திருக்கேன். பிஸ்கெட் எடுத்து காஃபி சிரப்பில் ஒரு வாட்டி டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்ஸாக நீங்கள் பார்லேஜி, டைகர் பிஸ்கெட், மேரி பிஸ்கெட் அந்த மாதிரி எந்த பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிஸ்கெட் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே சில் பண்ண இந்த சாக்லேட் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஃபுல்லாகிற வரையும் பிஸ்கெட்டையும் சாக்லேட் சிரப்பும் மாற்றி மாற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் முந்திரி பருப்பை மேலே தூவிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் இதை குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஃப்ரீசரில் வைக்கணும். ஓவர் நைட் வச்சிங்கன்னா புட்டிங் இன்னும் நல்லா சூப்பராகவே செட் ஆகும். பட் குயிக்காக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க 4 ஹவர்ஸ் அது கண்டிப்பாக இதை ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். நான் 4 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஓரங்கள்லாம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்தியில் புட்டிங் ஒட்டக்கூடாது, அதுதான் முக்கியம். இப்போ இதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு கவுத்துட்டு எல்லா சைடும் நல்லா தட்டி விடுங்க. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பொறுமையாக நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்போ தான் பிஸ்கெட் புட்டிங் உடையாமல் வரும்.
இது மாதிரி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம பிளேட்டில் திருப்பி கவுத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த சூப்பரான பிஸ்கெட் புட்டிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். 4 hours தான் வச்சுன்றதுனால புட்டிங் வந்து இன்னுமே சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை கட் பண்ண உடனே சர்வ் பண்ணி சாப்பிட்ருங்க. ஓவர் நைட் வச்சிங்கன்னா புட்டிங் வந்து ஷேப்பை நல்லா மெயின்டைன் பண்ணும். ஸோ பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த புட்டிங்கை ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஸோ இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக இந்த பிஸ்கெட்டும் சாக்லேட் லேயரும் உங்களுக்கு அழகாக தெரியும். இதில் வந்து சாக்லேட் டேஸ்ட், காஃபி டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கலந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டெசர்ட் ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.